ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். ஒரு நல்ல திரைப்படம் எப்படி இருக்கணும்னா அது நம்ம வாழ்க்கையை புரிய வைக்கணும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரணும், இல்லை நம்மளை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், இல்லை வியக்கவாச்சும் வைக்கணும். வேதா இது வந்து ஒரு ஹிந்தி திரைப்படம். இது வந்து நம்ம ஜான் ஆப்ரஹாம் நடிச்சு வெளியில வந்திருக்கு. ஆக்சுவலா ஜான் ஆப்ரஹாம்னாலே பயங்கர ஒரு ஆக்ஷன் பேக்டா இருக்கும். ஜான் ஆப்ரஹாம் மூவின்றதுனால தான் இந்த படத்தை நான் பார்க்கவே போனேன். நேற்று வந்து ரகுதத்தா ரிவ்யூ போட்டிருப்பேன், அதுல ஹிந்தி தெரியாது போயான்னு சொல்லியிருப்போம். கடைசியில் இப்போ ஹிந்தி படமே போய் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கு. கமெண்ட்ல போட்டு கிழிச்சிடாதீங்க. இந்த வார திரை விமர்சனத்துல பார்க்க போற வேதா படம் எப்படி இருந்ததுன்றத இந்த ரிவ்யூல பார்ப்போம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். இது வந்து ரூரல் இந்தியால தலித் மக்களுக்கு நடந்த ஒரு கொடுமையை கேஸ் ஆகி நேஷனல் லெவல்ல பேசப்பட்டுச்சு. அதுதான் வந்து இந்த படத்துல கதையா எடுத்திருக்காங்க. என்ன ஒரே டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாடர்ன் மகாபாரதம் மாதிரி, மகாபாரதத்துல இருக்கிற ஒரு டார்க் சாப்டரை வந்து இந்த படத்துல அந்த ரியல் இன்சிடென்ட்டையும் மகாபாரதத்தையும் கலந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஒரு லா ஸ்டூடெண்டா இருக்காங்க அண்ட் அவங்க வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து அந்த லா காலேஜ்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிக்கிறாங்க, பாக்ஸிங் கிளப் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த பாக்ஸிங் கிளப்ல சேர்ந்து ஒரு பாக்ஸர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னாலே வந்து இந்த தலித்ஸுக்கும் இந்த அப்பர் கேஸ்டுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. யாராச்சும் ஒரு தலித் மக்கள் வந்து அப்பர் கேஸ்டோட லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்கன்னா அங்க வந்து கொன்னுடுவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இவங்க வந்து அதை வந்து தட்டி கேட்கணும்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பாக்ஸர் ஆகணும்னு நினைச்சிட்டு அந்த காலேஜ்ல வந்து பாக்ஸர் கிளப்புக்கு ஜாயின் பண்றதுக்கு போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ யாருன்னா, அவர் வந்து ஒரு மிலிட்டரி மேனா இருக்காரு. அவரு வந்து ஒரு டெரரிஸ்ட் கும்பலையே வந்து கண்டுபிடிச்சு அந்த டெரரிஸ்ட் கும்பலை வந்து கொன்னுடுவாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்து கடத்திட்டு போய் அவர் ஒய்ஃப் கொன்னுடுவாங்க. அவர் ஒய்ஃப் வந்து நம்ம தமனாவை காமிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து மிலிட்டரியில வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த டெரரிஸ்ட் கும்பலை வந்து உயிரோட பிடிச்சிட்டு வரணும், நீ அவங்களை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர் பீறி கொன்னிடுவாரு. ஏன்னா அவங்க ஒய்ஃபை கொன்னதுனால அவரால் அந்த ஆத்திரத்தை தாங்க முடியாம கொன்னுடுவாரு. இதனால அவர் என்ன பண்றாங்கன்னா, மிலிட்டரியில இருந்து அமிச்சிடுறாங்க. அவர் ரேங்க் எல்லாம் பிடிங்கிட்டு அவர் வந்து வீட்டுக்கு அமிச்சிடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃபோட வில்லேஜுக்கு வராரு. ஒய்ஃபோட வில்லேஜுக்கு வந்துட்டு ஜாபுக்கு போலான்னு பார்த்துட்டு ஒரு காலேஜ்ல பாக்ஸிங் கோச்சா வந்து ஜாயின் பண்ணாரு. அங்கதான் வந்து இவர் ஹீரோயினா சந்திக்கிறாரு. ஸோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அங்க எப்படி இருக்குன்னா, அந்த வில்லேஜ் இது வந்து பாக்ஸிங்லாம் வந்து ஒரு ஹையர் கம்யூனிட்டி தான் பண்ணணும், லோவர் கம்யூனிட்டிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் எஸ்பெஷலி பொண்ணெல்லாம் அளவே பண்ணக்கூடாது, பொண்ணெல்லாம் வந்து இங்க பெருக்கணும் தொடங்கணும் தான் பண்றாங்கன்ற மாதிரி அந்த காலேஜ்லயே வந்து அங்க இருக்கிற ஒரு அப்பர் கேஸ்ட் கம்யூனிட்டி வந்து அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதை வந்து ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இதே சமயத்துல என்ன ஆயிடும்னா, ஹீரோயினோட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் கிளாஸ் பொண்ணை வந்து லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணப்பயே அவங்க அப்பா எல்லாம் வார்ன் பண்ணுவாரு, இது வேணாம், உயிருக்கே ஆபத்தாயிடும்வாங்க. ஆனா இவர் கேட்காம லவ் பண்றதும் இல்லாம அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுவார். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கும்பல் வந்து ஹீரோயினோட அண்ணனை கொன்னுட்டு இப்போ ஹீரோயினையும் கொல்றதுக்கு வருவாங்க. ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ வந்து எப்படி காப்பாத்துறாரு, காப்பாத்தி ஹீரோயினுக்கு என்னன்னா இங்க இருந்து தப்பிச்சு போறது மட்டும் இல்ல, அவங்க எப்படியாச்சும் வந்து ஒரு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணனோட கொலைக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட டிட்டர்மினேஷன். எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு போய் வாதாடி வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல பெஸ்ட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து ஹீரோயின் வந்து அந்த பாக்ஸர் ஆகணும்ட்டு காலேஜ்ல போய் சேருவாங்க. ஒரு தடவை அவங்க பைக்ல வந்துட்டு இருக்கும் போது இந்த வில்லன் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பிளாக் பண்ணிட்டு ரோட்லயே போட்டு செம அடிப்பாங்க. அடிச்சுட்டு, ஓ பாக்ஸிங் கற்றுக்கணுமா, பாக்ஸிங்கில் 5 விதம் இருக்குல்ல, நீ கற்றுக்கிறல்ல, இப்போ நான் உனக்கு காட்டுறேன் பாக்ஸிங்ன்ட்டு ஹீரோயினை போட்டு அந்த வில்லன் அடிப்பான். பயங்கரமாக ரத்தம்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அனுப்புவார். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து கால் கையெல்லாம் கட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சீனில் வந்து ஹீரோயின் வந்து வாயில வந்து ஒரு பிளேடு வச்சுட்டு இருப்பாங்க. பிளேடு வச்சுட்டு அண்ட் ஒரு ஜம்ப் அடிச்சு எழுந்து போய் அந்த வில்லனை வந்து அந்த பிளேடை வச்சு ஃபுல்லா பயங்கரமா அடிச்சு கிழிச்சு, அதுக்கப்புறம் அவனை வந்து அந்த பாக்ஸிங் அந்த 5 பஞ்ச் ஞாபகப்படுத்தி அவனை அடிப்பாங்க, அடிச்சு காலி பண்ணுவாங்க. அந்த விஷயம்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா வியக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பெஸ்ட் சீன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கோர்ட்டுக்கு போகும்போது இவங்களை வந்து மொத்த கும்பல் வந்து அட்டாக் பண்ணோம். கோர்ட்டுக்குள்ளேயே வந்து பயங்கரமா கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து சுடுவாங்க, வெட்டி தள்ளுவாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் போயிட்டு ஒரு ரூம்குள்ள ஒழிஞ்சிப்பாங்க. இவங்க வந்து உள்ள போயிட்டு சில செக்ஷன்ஸை பத்தி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல்ஸ் 226 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன் 42 சிஆர்பிசி வந்து போடணும் அப்படின்னுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 42ன்றது வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் வித்தவுட்
வாரண்ட். ஒரு ஆபீசர்ஸ் முன்னாடியே வந்து ஒரு அநீதி நடக்குதுன்னா அப்ப வந்து வாரண்டே இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம். கோர்ட்டுக்குள்ளே வந்து பயங்கரமா கன் ஷூட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால செக்ஷன் 42 அப்ளை பண்ணுங்க. அண்ட் செக்ஷன் 226 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எவோக் பண்றது. ஸோ இவங்க வந்து தலித் மக்களா இருக்காங்க, இவங்க வாழக்கூடாதுன்னு இவங்களை கொல்றாங்க. ஸோ இங்க வந்து நான் என் உரிமையை தான் கேட்கிறேன், ரைட் டு லிவ், லைட் டு பிரீத் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரியலி மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி தான் லாஸ்ட் சீன்ல வந்து ஜான் ஆபிரகாம் வந்து வில்லன் வந்து சொல்லுவாரு, உனக்கு தப்பா பேர் வச்சுட்டாங்க அபிமன்யுன்ட்டு, உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு மகாபாரதம் தெரியல பழகுது, உனக்கு அபிமன்யுன்னு பேர் வச்சுட்டாங்க, அபிமன்யு வந்து அந்த சக்கரவியூகத்துல மாட்டி செத்துருவாரு அப்படின்ற மாதிரி கலைப்பாரு. அப்ப வந்து ஜான் ஆபிரகாம் வந்து பயங்கரமா அடி வாங்கி ரத்தத்தோட லாஸ்ட் மினிட் உயிர் போற நிலைமையில இருக்கும் போது அந்த வில்லனை பிடிச்சி தடுத்துட்டு உள்ள வந்து ஹீரோயின் வந்து ஜட்ஜ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவர் அவங்க பேசுறத தடுக்காம இருக்கணும்ன்றதுனால அவனை பிடிச்சிட்டு அப்ப இவர் சொல்லுவாரு, உனக்கு மகாபாரதம் ஒழுங்கா தெரியல, மகாபாரதத்துல வந்து ஒரு பொண்ணை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கிங்டமே வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் வந்து நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு சீன்ல வந்து காமிச்சிருப்பாங்க, ஒரு தலித் வந்து ஒரு அப்பர் கேஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ஒண்ணு அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு, ஏன்னா அவரையே வந்து கூட்டிட்டு வந்துட்டு அவங்க மொத்த குடும்பத்தையே கூட்டு வந்து அவங்க ஊர்ல எல்லாம் கூட்டு வந்துட்டு அவங்க தலை மேல செருப்பு வச்சு நிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் பண்ண அந்த பையனை அந்த லவ் பண்ண அந்த பொண்ணு காலில் விழ வச்சு செருப்பை தலையில வச்சுட்டு காலில் கீழே வச்சுட்டு தரையை வந்து நக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கொடுமை. இது இப்ப நடக்குதா, இது என்னால ரிலேட் பண்ணவே முடியல, இது எங்க நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பா கரெக்ட் தான் அவங்க நினைக்கிறதும். அர்பன்ல வந்து இது பெருசா நடக்காது. இதே ரூரல் இந்தியால வந்து இது இன்னமும் நடக்குது. ஏன்னா இது ஒரு 2011 ட்ரூ ஈவெண்ட் தான் இது. அதனால இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு சில இடத்துலன்றதுனால தான் இதை வந்து படமாவே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படம் நம்ம பார்க்கும் போது தான் அந்த வந்து ரியல் அவேர்னஸ் வரும். இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் வந்து பண்ணாம போவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி படம் எடுக்கும் போது நாம நம்மளோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். இந்த படத்தையே நம்ம எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சீனே பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ஹீரோயின் வந்து கோர்ட்டுக்குள்ள போவாங்க. கோர்ட்ல போகும்போது வில்லன் குரூப்பே வந்து கோர்ட்ல இருக்கவங்க எல்லாருமே கொண்டு ஹீரோயினை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கோர்ட்லயே பயங்கரமா கன் ஷூட்ஸ் நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல எடுத்துட்டு போவாங்க போலீஸ். ஜட்ஜஸ் எல்லாம் ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கடைசியா அந்த ரூம்குள்ள போவாங்க. ஜட்ஜஸ் கிட்ட போய் கெஞ்சுவாங்க, இந்த மாதிரி என்னோட கேஸை எடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்பயே பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் தெரியும், ஹீரோயின் தான் வந்து கஷ்டப்பட்டு அந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து வெளியில வரணும்னா கோர்ட் தான் ஒரு ஹோப்னு நினைச்சு நம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் ஃபைனலி அங்கேயுமே கூட பாத்தீங்கன்னா ஜட்ஜ் தான் வந்து ஏந்திருப்பாங்க, நான் உன் கேஸ் எடுக்கிறேன்ட்டு கடைசியா பயந்துகிட்டே ஏந்திருப்பாங்க. பட் அவங்க தான் வந்து இந்த கேஸுமே எடுப்பாங்க. பெண் வந்து ஒரு சோஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு போராடுறாங்க, அதே மாதிரி ஒரு பெண் ஜட்ஜ் வந்து அதை வந்து நான் தட்டி கேட்கிறேன் அப்படின்ட்டு எடுப்பாங்க. இன்னொரு சீன்ல கூட வில்லன் சொல்லுவாரு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு, மகாபாரதத்திலேயே கடவுளே எழுதிட்டாரு, ஜட்ஜ் எல்லாம் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த அப்பர் கேஸ்ட் லோயர் கேஸ்ட் எல்லாம் வந்து ஜட்ஜால ஒன்றும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி வில்லனுக்கு ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. கடைசியில அந்த ஜட்ஜ் தைரியமா கையை தூக்கிட்டு அவங்க வருவாங்க. அதெல்லாம் தான் இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே, அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். இங்க வந்து ஒரு பெண் எப்படி வந்து போராடினா, ஒரு பெண் ஜட்ஜ் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி வந்து உதவி பண்ணாங்க, அவங்களுக்கு அவங்களோட ஜஸ்டிஸ் எப்படி கொடுத்தாங்கன்றதுதான் இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஓவராலா படமா பார்க்கணும்னா இப்போ டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி சவுண்ட் அண்ட் ஆக்ஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மேபி கதை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, போரு லார்ஜர் தேன் லைஃப் மாதிரி பாக்குறாங்க. அதனால இந்த படம் வந்து ஈவன் நார்த் இந்தியால ரிவ்யூஸ்லாம் கூட பார்த்தேன், நிறைய பேர் ஒன்றும் பெருசா இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஜான் ஆபிரஹாமுக்காக தான் பார்த்தேன். ஜான் ஆபிரஹாமோட ஃபேனே வந்து 5க்கு 2.5 தான் ரேட்டிங் கொடுப்பேன் ஜானுக்காக அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. படத்தை நம்ம அந்த மாதிரி பார்க்க வேணாம், படமாவே நல்லா தான் இருக்குதுன்றது என்னோட கருத்து. படத்துல வந்து ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஜான் ஆபிரஹாம் வந்து வேற லெவல்ல வந்து யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் ஜான் ஆபிரஹாம் மூவி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஃபேனாவே மாறிடுவாங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு அந்த அவரோட பிசிக் அந்த ரியலாவே ஒரு மிலிட்டரி மேன் மாதிரி இருப்பாரு அண்ட் பாக்ஸரா இருப்பாரு, ரொம்ப பேசவே மாட்டாரு, சைலண்டா இருப்பாரு. அது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணர் கேரக்டர் மாதிரி இதுல இவரை போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் தான் வந்து அர்ஜுனர் மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டண்ட் அந்த கன்னை ரொட்டேட் பண்றதெல்லாம் வந்து ஒரு பிஸ்டலை ரொட்டேட் பண்ணலாம், ஷார்ட் கன்னை ரொட்டேட் பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயமே இல்லை. அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. பயங்கர ஸ்டைலிஷ் ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல். ஜான் ஆபிரஹாம் வந்து ஃபைட்டிங்ல வந்து அவரை வந்து யாருமே அடிச்சுக்கவே முடியாது. ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஜான் ஆபிரஹாமுக்கு ஈக்குவலாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒரு சேஸ் சீன்ல, ரன் பண்ற சீன்ல அண்ட் லாஸ்ட்ல நடக்கிற ஃபைட், ஒரு பிளேடை வச்சு அந்த வில்லனை வந்து ஃபுல்லாவே கிழிப்பாங்க, கீழே இருந்து கயிறு கட்டி இருக்கும் அவங்க காலில், அப்பயும் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி எழுந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து வேற லெவல். ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹீரோயின், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துல. அண்ட் பாட்டம் வந்து 2 பாட்டுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி சொல்லவே வேணாம், பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஃபைட் சீன்ஸ்
சீன்ஸ்லாம் எப்படி எடுத்திருந்தாங்கன்னே தெரியல. இதுவும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மூவி மாதிரி இருந்துச்சு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் எடிட்டிங் படம் வந்து கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுச்சு. ஸோ எடிட்டிங் ஓரளவுக்கு ஓகே தான். படத்தை பார்க்கறதுக்கு ஒரு 3 ரீசன் கேட்டீங்கன்னா, ஜான் ஆப்ரஹாமோட ஆக்டிங் அண்ட் ஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஷர்வாரியோட ஆக்டிங் அண்ட் ஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். மூணாவது கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் கேசஸ்லாம் உண்மையாவே எப்படி இருந்ததுன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்துல வந்து அழகா காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்க்க வேணான்றதுக்கு ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா, மோஸ்டா இந்த கேஸ்ட் கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து லார்ஜர் தேன் லைஃப் மாதிரி காமிச்சாங்கன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்காது. ஒரு படம் ஜெனரலா எப்படி பார்க்கணும்னா, அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்கணும். இது வந்து அந்த தலித் விமன் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா அண்ட் அவங்க அப்பாவே வந்து சீன்ல வந்து கோர்ட்டுக்கு போறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த ஹீரோயின் வந்து ஒரு லா ஸ்டூடெண்டா இருப்பாங்க அண்ட் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடந்து இன்ஃபேக்ட் கொலையே நடந்துடும், அவங்க அண்ணனை கொன்னுடுவாங்க. ஸோ அவ கோர்ட்டுக்கு போகணும்னு அவங்க அப்பா கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பிராக்டிகலா அது வந்து கோர்ட்டுக்கு போனா ஹெல்ப் ஆகாதுன்னு சொல்லுவா. ஆனா அவ இல்ல, எனக்கு கோர்ட் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மேல ஒரு ஹோப் வச்சுட்டு அவ டிட்டர்மைண்டா நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்வா. அவங்க அப்பாவே சொல்லுவாரு, இல்ல நீ ஃபைட் பண்ணாலும் உன்னால வந்து ஜெயிக்க முடியாதுன்னாரு. நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் ஃபைட் பண்ணுவேன்ற அந்த விமனோட டிட்டர்மினேஷன் தான் இந்த படத்துல வந்து அழகா காமிச்சிருக்காங்க. இது வந்து 2011 மீனா குமாரி கேஸ். இதை நீங்க கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம், அவங்களோட கேஸ் எவ்வளவு தூரம் போயிருக்குது அப்படின்றது. இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு உங்களுக்கு படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ்.